பாட்டி வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் விஜயும் பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பக்காவாக பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குழந்தையும் வந்து போயிட்டு பேசி கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டா, இதுக்கப்புறம் இந்த குழந்தை இங்கே இருந்தால் காவேரிக்கு எதுவுமே தெரியாது, காவேரிக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாதுன்றீங்க, காவேரி உயிரை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா குழந்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் சாரதாவும் குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பாடா காவேரியும் வந்து பிரிஞ்சு போயிட்டா, குழந்தையும் நம்மக்கிட்ட வந்துருச்சு, இதுக்கப்புறம் விஜயை சமாதானப்படுத்த வேண்டியதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. அவர் வந்து ஞாபகமும் வந்துடுது அவருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து எங்கே காவேரி எங்கே எல்லாரும் இருக்கீங்க, காவேரி மட்டும் காணோம், அப்போலேருந்து கேட்டால் ஏதாவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோட, காவேரி இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, குழந்தைய பெற்று போட்டு அவள் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் பயங்கரமாக கலங்கி துடிக்கிறாரு. அப்போ குழந்தைய கையில் கொடுத்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மறந்தவங்களா பழைய ஞாபகத்திலே இருக்காங்க. காவேரி பழையபடி வந்து அங்கே வீட்டில் இருக்கிறது, அதே டைமில் வீட்டில் வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுறது, கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பழைய மாதிரி துருன்னு மாறுறாங்க காவேரி. இதனால் வந்து ஒரு பக்கம் வந்து காவேரி பார்த்துட்டு மனசு சந்தோஷப்பட்டாலும் குழந்தைய விட்டையும் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காளேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து காவேரிக்கு ஞாபகம் வந்து ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து காவேரி ஞாபகத்திலே விஜய் வந்து அவரால் எதுவுமே வந்து பண்ண முடியல. குழந்தைய பார்த்து நிம்மதி அடைஞ்சாலும் காவேரி ஞாபகத்திலே விஜய் இருக்கார். நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நினச்சி காவேரி கூட இருந்த விஷயங்கள், காவேரி கூட எப்படி வாழ்ந்தது, முதல்ல பார்த்தது காவேரியை, அது எல்லா ஞாபகங்களும் எடுத்து பார்த்துட்ருக்காரு. குழந்தைகிட்ட சொல்கிறாரு, உன் அம்மா போனாலும் பரவாயில்ல, உன் அம்மாவும் அப்பாவுமா நான் இருக்கேன் உனக்கு, உன் அம்மா எப்போவுமே சாமியாக இருந்து உன்னை பார்த்துட்ருக்கா, நீ வந்து உன் அம்மா மாதிரி நல்ல பிள்ளையாக இருக்கணும், அவளை மாதிரியே உனக்கு குணம் இருக்கணும், உனக்கு எல்லா அம்மா வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழந்தைய பார்த்துட்டு அப்படியே காவேரி நினைவிலேயே வந்து குழந்தைகிட்ட பேசி சந்தோஷப்பட்டுட்ருக்காரு நம்ம விஜய். இங்கே வந்து விஜய்க்கு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், விஜய் வந்து இப்படியே விடக்கூடாது, குழந்தைய காட்டி தான் விஜய் வாழ்க்கையில் வேறு ஒரு பொண்ணை கூட்டின்னு வரணும், காவேரி எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிடணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் வந்து ராதாவும் திட்டம் போடுறாங்க. எப்படியாவது காவேரியை வந்து குடும்பத்திலேருந்து பிரிச்சாச்சு, இதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கையில் நிரந்தரமாக பிரிக்கணும், விஜய் காவேரி வீட்டுக்கு ஆளுங்களை சந்திக்கவே கூடாது, அதை நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசுக்கிட்ட. நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரியோட வீட்டுக்காரங்க யாராவது வந்து விஜயை சந்திக்கணும்னு வந்தால் நான் சந்திக்க விட மாட்டேன், அவங்கள துரத்தி விட்டுறேன், எக்காரணம் கொண்டு அவங்கள ஒருத்தர் கூட விஜய் மீட் பண்ணக்கூடாது, மீட் பண்ணால் எல்லா விஷயமும் விஜய்க்கு தெரிஞ்சு போய்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி திட்டம் போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து ஏமா வந்து வயிறெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடம்புல இருக்க சிம்டம்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க நம்ம வந்து சாரதா வந்து இந்த மாதிரி நிவின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி காவேரி விஜய் வந்து ஒன்றா சேர்க்கணும், காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் வரணும்னா முதல்ல மாப்பிள்ளையை எப்படியாவது பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிவின் வந்து எப்படியாவது விஜய் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே விஜய் எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை விஜய் வந்து இந்த மாதிரி இன்னும் கண் திறக்கலை, அவன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை நம்ப வைக்கிறாங்க. நிவினும் வேறு வழி இல்லாமல் வந்து அதை நம்பிட்டு வந்து இங்கே போயிட்டு சொல்கிறாரு சாரதா கிட்ட, இன்னும் அவருக்கு சரியாகலை, அவர் இன்னும் படுத்த படுக்கையாக தான் இருக்காரா, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இப்படி இருக்கே, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கே, காவேரி இன்னும் குணமாலையே, எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது, குழந்தைய விட்டு 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்களே, அந்த குழந்தை எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா மாப்பிள்ளை அப்படின்னோடனே, இல்லை குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னு. சரி நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரணும், இல்லைங்க இப்போ எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை எப்படி இருக்குது ஏது இருக்குது ஒன்றுமே புரியலையே, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, எப்போ போனாலும் ஏதாவது காரணம் சொல்லி நம்மளை திருப்பி அனுப்புகிறாங்க, ஒன்றுமே புரியல மாப்பிள்ளை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சாரதா வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து கங்கா வந்து யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு சந்தேகம் வருது.